நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு அவளோடு காத்திருக்கவங்க யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்றீங்க, அது கீழ்ப்படிறீங்க, ஆண்டவர் நெருங்கி வர்றீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அப்படித்தானே? இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமா இருக்கும். நம்ம புதிய மாதத்துக்குள்ளாக வந்துட்டோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் புதுசாக இருக்கும், அப்படித்தானே? ஆமா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம சர்ச்சுக்கு போறது ரொம்ப முக்கியம். கட்டாயம் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு போனோம், வீட்டுல இருந்தே ஆண்டை கும்பிடலாம்ல, வீட்டுல இருந்தே ஜெபம் பண்ணால, அப்படி ஒரு தவறான கொள்கையை வச்சுட்டு சர்ச்சு பக்கமே போக மாட்டேங்காங்க. அது பெரிய தப்பு. குட்டி பிள்ளையாகி இனி அப்படி செய்யக்கூடாது. இந்த மாசம் முழுவதுமாக நம்ம ஆலயத்துக்கு போறது அவசியம் அப்படிங்கிற தலைப்புல அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நம்ம எப்போ என்ன பண்ணணும்? எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் எந்த ஒரு காரியத்தை முடிச்சாலும் ஜெபம் பண்ணி முடிக்கணும். அன்னைக்கு சொல்லியிருக்கல, ஜெபம் பண்ணலாமா? ஏன் கையை கூப்பி கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கணும் சொல்லியிருக்கல. ஜெபம் பண்ணும் பொழுது சோபால சாஞ்சிக்கிட்டு மேலே எங்கேயா பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், ஏசப்பாட்ட பேசுகிறோம். நம்ம பெரிய ஆள்கிட்ட பேசும்போது என்ன செய்யணும்? மரியாதையோட பேசணும், அப்படி தானே? இல்லை ஜெபம் ரெடி ஆகிட்டீங்களா? கையை கூப்பி கண்ணை மூடுங்க. நான் சொல்லிச்சு என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேயா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாள் சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு கூட பேசுங்க. நான் கற்றுக்கொள்ள ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். கெட்டிக்கார பிள்ளைகள், சூப்பரா நீங்க ஜெபம் பண்ணீங்க. நிகழ்ச்சி இருக்கு. சண்டே ஜாம்னா என்ன? ஜாம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, டேஸ்டா இருக்கும்ல. பிரெட்ல அம்மா அப்படியே தடவை கொடுப்பாங்க, என்ன டேஸ்டா இருக்கும். அந்த ஜாமா இது? அந்த ஜாம் கிடையாது. ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும், இயேசுவையும் நம்மையும் இணைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் சண்டே ஜாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில எடுத்த உடனே என்ன பார்ப்போம்? கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நீங்க அழகா தெளிவா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில முதலாக ஒரு சூப்பரான பாட்டு கேட்க போறோம். கேட்க மாத்திரம் இல்ல, படிக்க போறோம். படிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆக்ஷன் போட போறோம். ஆக்ஷன் போடுற மாத்திரம் இல்ல, நிகழ்ச்சிக்கு பிறகும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்க போறோம். ஓகேயா? இன்னைக்கு உங்களுக்கு பாட்டு கொடுக்க ரெண்டு அக்காமார் வராங்க. யாரா? கரெக்ட், நம்ம முத்துச்செல்வி அக்காவும் நம்ம நான்சி அக்காவும் வராங்க. முத்துச்செல்வி அக்காவும் நான்சி அக்காவும் சூப்பரா சொல்லுவாங்கல்ல, அழகா ஆக்ஷன் போட்டு என்ன டேஸ்டா சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, அந்த அக்கா உங்களுக்காகவே ரொம்ப தூரத்துலேருந்து கிட்ட வராங்க. உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக ரொம்ப ஆசை. அந்த அக்கா ஒன்று வரவேற்றலாமா? அக்கா வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். பார்க்கும்போதே தெரியலையாக்கா, எல்லாருமே ஆர்வமா சண்டே ஜாம் பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு ஒரு வாரமா? அதுவாக்கா, ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? என்னக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சொல்றேன், ஏதோ யோசிக்கிறீங்க நீங்க?
உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போனீங்க. பைபிள்ல 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, ஆனா அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க. அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கக்கா? அது அந்த சாங்ல பாப்போமா? ஓகேக்கா. அது என்ன சாங்னு கத்துப்போமா குட்டீஸ்? குட்டீஸ், சூப்பரா இருந்துச்சுல. இந்த பாட்டுல யார் 2 பேர் வராங்க? 18 வருஷமா நிமிரவே முடியாத ஒரு அக்கா, அப்புறம் கை சரியில்லாத ஒரு அண்ணன் எங்க வந்தாங்க? ஆலயத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு நீயும் நானும் எவ்வளவு நல்லா இருக்கோம். இசப்பா நம்மள எவ்வளவு அழகா படைச்சிருக்காங்கல்ல. ஆனா நீ தினமும் சர்ச்சுக்கு போறியா? சண்டே ஸ்கூல் போறியா? நிறைய நாள் சாக்கு சொல்லிட்டு வீட்டுல இருக்கல. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா எங்க போகணும்? அவசியமா ஆலயத்துக்கு போகணும். இதுதான் அந்த பாட்டு சொல்லுது. ஓகேக்கா, இந்த பாட்டை பிள்ளைங்களுக்கு 2 லைனா நம்ம சொல்லி கொடுப்போமா? கத்து கொடுக்கலாம். ஆலயம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தம்பி. நீ ஆலயம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தங்க. அன்று ஒரு லேடி ஆலயம் வந்தாங்க. 18 years ஆக குனிச்சிருந்தாங்க. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு. அந்த ஸ்பாட்லயே சுகம் கொடுத்தாரு.
அன்று ஒரு பிரதர் ஆலயம் வந்தாங்க. ரைட்டு ஹேண்டு பெண்டா இருந்துச்சு ஆனாலும் வந்தாங்க. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்டிலேயே சுகம் கொடுத்தாரு. ஆலயம் ஆலயம் ஓஹோ ஆலயம் ஆலயம் ஹே ஹே ஆலயம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தம்பி. அக்கா சூப்பரா பாடினாங்கல்ல. ஆமாக்கா, சூப்பரா கத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க எல்லாரும் இந்த சாங்கை சத்தமா பாட போறீங்க. அதுக்கான ஆக்ஷனை நாங்க 2 பேரும் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஓகேவா? ரெடியா? ரெடிக்கா. அவசியமா செஞ்சிடணும் தம்பி. நீ ஆலயம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தங்க. அன்று ஒரு லேடி ஆலயம் வந்தாங்க. 18 years ஆக குனிஞ்சிருந்தாங்க. அன்று ஒரு லேடி ஆலயம் வந்தாங்க. 18 years ஆக அவங்க குனிஞ்சிருந்தாங்க. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்டிலேயே சுகம் கொடுத்தாரு. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்டிலேயே சுகம் கொடுத்தாரு. ஆலயம் ஆலயம் ஓஹோ ஆலயம் ஆலயம் ஹே ஹே ஆலயம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தம்பி. அன்று ஒரு பிரதர் ஆலயம் வந்தாங்க. ரைட்டு ஹேண்டு பெண்டா இருந்துச்சு ஆனாலும் வந்தாங்க. அன்று ஒரு பிரதர் ஆலயம் வந்தாங்க. ரைட்டு ஹேண்டு பெண்டா இருந்துச்சு ஆனாலும் வந்தாங்க. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்டிலேயே சுகம் கொடுத்தாரு. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்டிலேயே சுகம் கொடுத்தாரு. ஆலயம் ஆலயம் ஓஹோ ஆலயம் ஆலயம் ஹே ஹே ஆலயம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தம்பி. நீ ஆலயம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தங்க. ஆக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா குட்டீஸ்? கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். எப்படி பிடிக்காம இருக்கும்? ஆமாம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாருமே இப்போ சேர்ந்து ஆக்ஷன் போட போகிறோம். எல்லாருமே ஃபாஸ்ட்டாக எழுந்திக்கோங்க. சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சீக்கிரம் எழுந்திங்க, நம்ம ஆக்ஷன் போடுவோம். வழக்கமா இதே சொல்லாதீங்கக்கா. நீங்க சொன்ன உடனே அவங்களாம் எந்திரிச்சிருப்பாங்க. சரிக்கா.
அவசியமா செஞ்சிடணும் தம்பி. நீ அலையும் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தங்க. அன்று ஒரு லேடி அழையம் வந்தாங்க, 18 years ஆக குனிஞ்சிருந்தாங்க. அன்று ஒரு லேடி அழையம் வந்தாங்க, 18 years ஆக அவங்க குனிஞ்சிருந்தாங்க. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்லயே சுகம் கொடுத்தாரு. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்லயே சுகம் கொடுத்தாரு. அலையம் அலையம் ஓஹோ அலையம் அலையம் ஹே ஹே அலையம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தம்பி. அன்று ஒரு பிரதர் அலையம் வந்தாங்க, ரைட் ஹேண்ட் பெண்டா இருந்துச்சு ஆனாலும் வந்தாங்க. அன்று ஒரு பிரதர் அலையம் வந்தாங்க, ரைட் ஹேண்ட் பெண்டா இருந்துச்சு ஆனாலும் வந்தாங்க. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்லயே சுகம் கொடுத்தாரு. நம்ம இயேசுநாதர் பார்த்து புட்டாரு, அந்த ஸ்பாட்லயே சுகம் கொடுத்தாரு. அலையம் அலையம் ஓஹோ அலையம் அலையம் ஹே ஹே அலையம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தம்பி. நீ அலையம் 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 செல்வத அவசியமா செஞ்சிடணும் தங்க. வாவ், செமையா பண்ணாங்க. நம்மளோட எல்லாரும் அழகா பண்ணாங்க. ஆமாக்கா, ஆமா, இவங்களுக்காக நம்ம கிளாப் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். பண்ணிடுவோமா? ஓகே குட்டீஸ், என்ன பண்ணணும்? அந்த சாங் படி ஒழுங்கா சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூலுக்குலாம் போகணும். சரியா? இதை மறக்கவே கூடாது. இன்னொரு சாங்கோட இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, பாய். ஆலயம் 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 செல்வது அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல, ரொம்ப அவசியம். ஆலயத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. அக்கா மாதிரி என்ன அழகா என்ன சூப்பர் ஆக்ஷன் முடிச்சு கொடுத்தாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பாடல்களை நீங்கள் படிக்கும்பொழுது எழுதி வச்சுக்கணும். நீங்கள் யூடியூப்ல இருக்கல எப்பெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஃப்ரீ டைமில் படிக்கலாம். சில சமயம் எங்கேயாவது இருட்டு போகும்போது இருட்டு ஐயோ பயமாக இருக்கும்ல, அப்போ ஆண்டவருடைய பாட்டை படிச்சுட்டு போனீங்கன்னா பயமே இருக்காது. பிசாசு கேட்டவே வரமாட்டான். பாட்டு படிக்கும்போது பிசாசு ஓடிடுவோம். ஏன் தெரியுமா? பாட்டு படிக்கும்போது ஆண்டர் துதிக்கிறோம். ஓகேயா? இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஆலயம் 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 செல்வது அப்படி பாட்டு பாட்டு போறீங்க. ஓகேயா? சரி, இப்போ அடுத்தால என்ன கற்றுக்கொள்ள போறோம்? கரெக்ட், வசனம் கற்றுக்கொள்ள போறோம். வசனம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த தடவையும் 2 பேர் வராங்க. ஒரு காட்டான், ஒரு நாட்டான். வித்தியாசமா இருக்குல்ல? காட்டானா யாரு? காட்டுல உள்ள மிருகம். நாட்டானா யாரு? நாட்டுல உள்ள மனுஷன். ஒரு மனுஷனும் ஒரு மிருகம் வர போறாங்க. ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப ஆசையா இருக்குல்ல? ஒரு ஆள் சொல்லி கொடுக்கறத விட அந்த மிருகம் சொல்லி கொடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆமா, இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை படிச்சிடலாமா? ஹாய் புங்கி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கடவுள் இருக்கிறவில்ல. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கியா? சரி சரி, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா புங்கி? அதாவது உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க உன் கூட இருக்கும்போது அவங்கள நீ பார்க்க போகும்போது உனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? புரியுது புரியுது புரியுது, உன்னோட ஹாப்பினஸ் எனக்கு புரியுது. நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல? அதே மாதிரி தான் ஒருத்தர் ரொம்ப நமக்கு ரொம்ப நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறவர். ஓகே, அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கணும் நமக்கும்? அதான் இந்த வசனம் சொல்லுது. ஓகே, இந்த வசனத்தை கத்துக்கலாமா புங்கி? ஏ புங்கி, நீ வாசிப்பல்ல, நீ வாசிச்சா ஒரு சில வார்த்தைகள் வர புரிய மாட்டேங்குது புங்கி.
நீங்க அழகா சொல்லி கொடுப்பீங்கல்ல? ஓகே ஓகே புங்கி, நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ புங்கி சொல்லி கொடுக்கறத அண்ணன் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஓகே? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 102. இந்த வசனத்தோட அர்த்தம் உனக்கு புரியுதா? புங்கி, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது, அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்க போறோம், கடவுள் கூட இருக்கிறதுக்காக தான் நம்ம சர்ச்சுக்கு போறோம். சர்ச்சில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? சோகமா எதுக்கு சர்ச்சுக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கணுமா? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். கடவுளே சந்நிதி முன்னாடி போகும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஓகே புங்கி, இப்போ இந்த வசனத்தை இன்னொரு தடவை நம்ம சொல்லி கொடுக்கலாமா பிள்ளைங்களுக்கு? சொல்லு. பிள்ளைங்க நீங்க கரெக்டா சொல்லணும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 102. சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. இந்த வசனத்தை நாங்க பாராம சொல்லணும், அப்படித்தானே பிள்ளைங்களா? ஆர் யூ ரெடி? ஓஎஸ் சொல்றாங்க. நம்ம சேர்ந்து சொல்லிடலாமா புங்கி கிட்ட? ஓகே ஓகே, நம்ம சொல்லுவோம்னா சேர்ந்து சொல்லுவோம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 102. ஓகே, அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர், வெரி குட் வெரி குட். ஓகே குட்டீஸ், பாய். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அழகா படிச்சிட்டீங்களா வசனத்தை? வசனம் மறக்கவே கூடாது. என்னமா நீங்க 1ஆம் படிக்கிற பாடம் 2ஆம் படிக்கிற பாடம் கூட மறந்தா தப்பு கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் மறக்க கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன நீங்க எப்பெல்லாம் சொல்றீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எவ்வளவு அதிகமா வசனம் இருக்குதோ அதிகமா நமக்கு ஆசீர்வாதம். ஓகேயா? இப்போ அடுத்தபடியாக ஒரு அழகான அட்டகாசமான சூப்பரான பைபிள் கதை கேட்க போறோம். இன்னைக்கு பைபிள் கதை யார் இருக்காங்க தெரியுமா? நம்ம செல்வராஜன் வர போறாங்க. செல்வராஜனை கூப்பிடலாமா? பைபிள் கதை சொல்றதுக்கு அண்ணனை கூப்பிடலாமா? செல்வராஜன் வாங்க. ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு பைபிள்ல இருந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேட்கலாமா? தம்பி அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. பைபிள் கதை ரொம்ப கவனமா கவனிக்கணும், சரியா? சரி, வேதத்துல ஒரு எல்கானா அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒரு அண்ணாள்னு ஒரு பெண் இருந்தா, பெண்ணினாள்னு ஒரு மனைவி இருந்தாங்க. இந்த அண்ணாளுக்கு குழந்தையே கிடையாது. அதனால ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஆலயத்துக்கு போவாங்க. ரெகுலரா ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஆலயத்துக்கு பலியிடுறதுக்காக போவாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு போவாங்க. ஆனா இந்த அண்ணாள் எப்பயுமே அந்த ஆலயத்துக்கு போனாலும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ரொம்ப வருத்தத்துல அழுகையில தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷம் அவங்க ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஆலயம் இல்லாத எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க மட்டும் ஆலயத்துக்கு உள்ள போனாங்க. உள்ள போய் ரொம்ப பாரப்பட்டு ரொம்ப அழுது, ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு ரொம்ப பாரத்துல அவங்க அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஆலயத்துல ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தா யாரு தெரியுமா? அந்த தாத்தா ஏலி தாத்தா. அந்த ஆலயத்தை அந்த ஏலி தாத்தா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஆலயத்துல ஆராதனை நடத்துறது, எல்லா வேலைகளையும் அவங்க தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணாள் என்ன பண்ணாங்க? அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? சும்மா சாதாரணமா ஜெபம் பண்ணல. அவங்க ஜெபம் அப்படியே கண்ணை மூடி உதடு மட்டும் அசைஞ்சிட்டே இருந்துச்சு.
ஆனா அவங்க கண்ணீரோடு அவங்க இருதயத்தையே அப்படியே அந்த உள்ளத்தையே ஊட்டிட்டாங்க. அவ்வளவு பாரத்தோடு துக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஏலி தாத்தா பார்த்துட்டே இருந்தாரு. என்ன இந்த அம்மா சரியில்லையே, இவங்க ஜெபம் பண்றாங்களா இல்லை என்ன பண்றாங்கன்னு தெரியலையா, குடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு அந்த தாத்தா யோசித்து நேர அந்த அம்மாட்ட போனாங்க. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, இங்க ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க, எது குடிச்சிருக்கியா, நீ ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கியே. இல்லையா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என் இருதயத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கேன், நான் கர்த்தர்ட்ட ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என் இருதயத்தெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப வேதனையில இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா ஏலி தாத்தாட்ட சொன்னாங்க. சரி நடந்துச்சு. அப்பதான் இந்த ஏலி தாத்தாக்கு புரிஞ்சுது, சரி இவ ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, சரி நீ சமாதானத்துக்கு போ, நீ என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா அந்த அண்ணாள் அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன விண்ணப்பம் பண்ணாங்களோ, என்ன காரியத்தை அவங்க ஜெபம் பண்ணாங்களோ அதே காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்ததுனால அந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு சாமுவேல் அப்படின்னு பேரிட்டாங்க. அந்த சாமுவேல் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சான். ஒவ்வொரு வருஷமும் எல்கானா, அன்னாள், பெண்ணினால் ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஆலயத்துக்கு பலியிட போவாங்கல்ல, அடுத்த வருஷம் அதே போல பலியிடுவதற்காக அவங்க கிளம்ப ஆரம்பிச்சாங்க. நேர அன்னாள்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏமா கிளம்பு நம்ம ஆலயத்துக்கு போய் பலியிட போவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, அண்ணாள் அம்மா சொன்னாங்க, ஐயா நான் இப்ப வரல, நீங்க போயிட்டு வாங்க, இந்த பிள்ளை பால்குடி மறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு கடந்து வர்றேன், இந்த பையனை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. இந்த சாமுவேல் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சான். இந்த சாமுவேல் பால்குடி மறந்த உடனே இந்த சாமுவேலை கூட்டிக்கிட்டு இந்த அண்ணாள் நேரா அங்கே ஆலயத்துக்கு போனாங்க. அந்த ஆலயத்துல போய் அந்த ஏலி தாத்தா இருந்தாங்க. ஏலி தாத்தாட்ட, ஐயா இங்க நான் என்னை யாருன்னு தெரியுதா, நான் ஒரு நாள் வந்து இங்க அழுது ஜெபம் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்ப நீங்க சமாதானத்தோட போன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. இவன் தான் அந்த சாமுவேல். இந்த சாமுவேலை நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தாங்கன்னா நான் அந்த குழந்தைய, இந்த சாமுவேலை நான் ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். இந்த தம்பி இங்கேயே இருக்கட்டும்யா, இந்த ஆலயத்துல எல்லா வேலைகளையும் இந்த சாமுவேல் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தாட்ட கொடுத்தாங்க. இந்த தாத்தாவும் சாமுவேலை கூப்பிட்டுட்டு ஆலயத்திலே வச்சுக்கிட்டாங்க. ஆலயத்துல இந்த சாமுவேல் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் இந்த ஏலி தாத்தாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். எப்பயும் நான் ஆலயத்துல என்ன வேலை சொன்னாலும் இந்த ஏலி தாத்தா, ஏய் தம்பி இதை தொட அப்படின்னா வந்து தொடச்சிருவான். அந்த பாத்திரங்களை துடைக்கிறது, அந்த ஆலயத்தை கிளீன் பண்றது, எல்லா வேலைகளையும் இந்த சாமுவேல் செய்ய ஆரம்பிச்சான். அவர் என்ன சொன்னாலும் செய்வான். ஒவ்வொரு வருஷமும் எப்பெல்லாம் அந்த ஆலயத்துக்கு அவங்க பலியிட வர்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க அம்மா இந்த சாமுவேலை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவனுக்கு ஒரு புது சட்டையும் தச்சு கொண்டு வருவாங்க. சட்டையெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த சாமுவேல் ஆலயத்திலேயே வளர ஆரம்பிச்சான். இந்த ஏலி தாத்தா என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சான். அந்த ஆலயத்துல எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சான். அந்த சாமுவேல் அப்படி இருந்ததுனால ஆண்டவர் ஒரு நாள் இந்த ஏலி தாத்தாவும் அவர் ரூம்ல படுத்திருந்தார். சாமுவேல் அவனும் ஒரு இடத்துல படுத்திருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டாரு. சாமுவேலேன்னு கூப்பிட்ட உடனே தாத்தா தான் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சு நேர தாத்தா கிட்ட போனா, தாத்தா என்னை ஏலி தாத்தாவை பார்த்து என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு சொன்னாங்க. திரும்பவும் கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு, சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. இவன் வேமா எந்திரிச்சு போனான். தாத்தா என்னைய கூப்பிட்டீங்களா? இல்லப்பா நான் கூப்பிடல. திருப்பி ஒரு சத்தம் கேட்டுச்சு, சாமுவேலேன்னு. அப்பதான் இவன் எந்திரிச்சு போறான். தாத்தாட்ட போய் கேட்கிறான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? அப்பதான் தாத்தா யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நான் கூப்பிடல, இனிமே இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு நீ சொல்லுப்பா அப்படின்னு அந்த தாத்தா அவனுக்கு ஆலோசனை சொன்னாங்க. கர்த்தர் தான் இந்த சாமுவேலோடு பேசுகிறாங்கன்றத அந்த ஏலி தாத்தா தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஆலோசனை சொன்னாங்க. அதே போல் சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே இந்த சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். இந்த ஆலயத்தில் பணி செய்கிற இந்த சின்ன சாமுவேல்கிட்ட கர்த்தரே பேசினார். ஒருவன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான்னு வேதவசனம் சொல்லுது. இந்த சாமுவேல்கிட்ட நிறைய காரியங்களை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அந்த சிறு பையன்தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய தேசத்துக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டான். பார்த்தீங்களா, ஆலயத்தில் என்ன வேலை செஞ்சாலும் அது நம்ம கர்த்தருக்காக செய்கிற வேலை. நான் ஒரு அண்ணன் சொல்கிறத கேட்டேன். என்ன தெரியுமா, சர்ச்சில் நம்ம பாய் போடுறோம்ல, பாய் போடுறதுக்கு செய்கிற வேலையும் மைக் பிடிச்சி செய்தி கொடுக்குறாங்கல்ல ஐயா நம்ம பாஸ்டர் எல்லாரும், அவங்க 2 பேர் செய்கிற வேலையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் 2 பேரும் சமமாக ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு ஏதாவது வேலை செய்கிறீங்களா? பாய் போட போகிறீங்களா? ஒரு சின்ன வேலை. இன்னும் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுனே, நான் சின்ன பையன், நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? அப்படிதெல்லாம் இல்லை. நீ செய்கிறது ஒரு சிறு வேலையாக இருந்தாலும் சரி, பாய் போடுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, ஆம்பிளிஃபர், இந்த ஒளி அமைப்பெல்லாம் சரி பண்ணுறது, இது எல்லாமே ஆண்டவருக்கு நீ செய்கிற ஊழியம். பார்த்தியா, ஒரு சின்ன சாமுவேல் ஒரு ஆலயத்தில் அவன் எவ்வளவு முக்கியத்துவமாக ஆலய பணிகளை செஞ்சது நிமித்தம் ஆண்டவர் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். உன்னையும் மாற்றுவார். தம்பி, நீ ஆயத்தமா? இந்த நாட்டிலிருந்து நீ ஒரு தீர்மானம் எடுக்க போகிற. ஒவ்வொரு வாரமும் என்னால் முடிஞ்ச அளவு நான் ஆலயத்துக்குன்னு ஆலய பணிகளை நான் செய்வேன். ஆண்டவருக்காக அண்ணெல்லாம் ஆண்டவருக்காக நான் எப்போ ஊழியம் செய்ய ஆரம்பித்தனோ அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நீ ரெடியா? செய்யலாமா தம்பி? செய்வீங்கள? ஓகே, அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய். குட்டி பிள்ளைய கவனிச்சிங்களா? நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு போகிறீங்க? அம்மா அப்பா கூட சர்ன்னு சில காரில் வரீங்க, சில ஸ்கூட்டர்ன்னு வரீங்க. அப்படி வந்து உட்காந்துட்டு முடிச்ச உடனே சில பாதிலே எந்திரிச்சு ஓடிடுறீங்க. அப்படி கிடையாது. ஆலயம் நம்ம வீடு. ஆலயத்தில் ஒன்றால் முடிஞ்ச கருத்து செய்யலாம். சாமியல் தாத்தா என்ன பண்ணாரு, குட்டி பிள்ளையா இருக்கும் பொழுது ஆலயத்தில் அந்த விளக்கு இருக்கும் பார்த்தியா, அது அழுக்கலாம் அப்படி துடைப்பாராம். உங்கள் சர்ச்சில் ஒற்றை படிஞ்சிருக்கும், சில தூசி இருக்கும், நீ ஒரு ப்ரூம் வச்சுட்டு ஒரு பெருக்கமாக வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணலாம்ல. சில சமயம் நம்ம ஐயாவுக்கு சில உதவி செய்ய தேவைப்பட்டிருக்கோம். ஐயா இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்யணுயா? சில சமயம் நம்ம கோயில் சாருக்கு கேட்டகிஸ்டுக்கு சில ஹெல்ப் தேவை இருக்கும், நீங்கள் அதை செய்யலாம். ஆலயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் குட்டி பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச காரியத்தை செய்யலாம். ஏன்னா உன் வீட்டை விட இந்த ஆலயம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஆலயத்தை நம்ம பராமரிக்கும் பொழுது நம்ம வீட்டை ஆண்டவர் கேர் பண்ணுவார். அதனால நீங்க சர்ச்சுன்னு யாரோ ஒரு சர்ச்சு யாருக்கோ வச்சிருக்காங்க, நம்ம போய் சண்டே மட்டும் அப்படி கும்பிட்டுட்டு வந்துட்டா போய் வேணும் கிடையாது. நம்ம ஆலயம், அதில் வேலை செய்ய வேண்டியது நம்ம வேலை. குட்டி பிள்ளை சாமுவேல் குட்டி பிள்ளையா இருக்கும்போது ஆலயத்தை வேலை செஞ்சாரு. கடைசியில் ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? பெரிய திகதசியா மாத்தினாரு. சின்ன காரியத்துல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் ஒண்ணு அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ இன்னும் அட்டகாசமான சூப்பரான சிறப்பான பெஸ்டான ஒரு அழகான கதையை சொல்லி யார் வர போறாங்க தெரியுமா? நம்ம ஜிஎம் சமுத்திரனை வர போறாங்க. ஆமா, சமுத்திரனை சொல்ல போறாங்க. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தெரியுமா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த கதையில. ஒரு பையன் காணிக்க கொடுக்குறான். எப்போ நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த கதை ரொம்ப கேட்க ஆசையா இருக்கு. சமுத்திரன் ஜன்ம சூப்பரா இருக்குல்ல, அண்ணனை கூப்பிட்டுருவோமா? சமுத்திரனை வாங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. அண்ணா எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? நீ ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கதைனா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? நான் ஒரு கதை இன்றைக்கி சொல்கிறேன், நீ எல்லாம் கவனமாக கேட்கணும். சரிங்கம்மா? சரி, பையங்கள்லாம் நல்லா கேட்குறீங்களா? இருங்க, நல்லா உட்காந்துக்கிடுங்க. பாப்பா நீங்களும் எல்லாம் உட்காந்துக்கிடுங்க.
இப்போ யார் நல்லா கவனமாக கேளுங்க. சொல்லுங்க, அமைதியாக இருங்க. நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ள போயிடலாமா? ரைட். அம்மா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமே, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, கிளம்பிட்டீங்களாம்மா அப்படின்னு ஜோசா தம்பி அவங்க அம்மாட்ட கேட்குறான். அவங்க அம்மா, இருடா இந்த வாரேன், நான் சாரி கட்டிகிட்டு இருக்கேன், நான் கிளம்பிடுறேன், நீ சீக்கிரம் கிளம்பு அப்படிங்க. ஐயோ நானும் கிளம்பலையே அப்படிங்கிறான். அப்போ கிளம்பும்போது அவன் ஓடி போய் கடற்கன்னு சட்டையை போடுறான். அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டான். உடனே ஓடி வந்து அம்மாட்ட, ஏம்மா நான் கிளம்பிட்டேன், நீ கிளம்பிட்டீங்களா அப்படிங்க. ஐயோ இன்னும் கிளம்பிட்டு இருக்கேன்டா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வர்றாங்க. வரும்போது எங்க பையன் வாசலுக்கு வந்துட்டான், நானும் வந்துட்டேன், நீங்கள் என்னாச்சுன்னு அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, இரு இன்னும் நானும் வந்துடுறேன் அப்படிங்க. அவன் பையன் உடனே ஜோசுவா தம்பி அவன் அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பா முதல் பேரில் அப்படியே அடிச்சுட்டுப்பா, ரெண்டாவது பேரில் அடிக்க வைக்கல நம்ம போகணும்ல, சர்ச்சை ஆரம்பிக்கணும்னா நம்ம கோர் பாய்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, அதுக்கு முன்னாலே அவன் போனால் தானமா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் பையன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா, ஆமாம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வெளியே வராங்க. வரும்போதே அவன் கேட்க, அப்பா எல்லாம் எடுத்துங்கப்பா, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி எல்லாம் எனக்கு இதை காணிக்க காசு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அவங்க ஐயோ உன்னை காணிக்க கொடுக்கலையோ, இரு நான் உள்ளே போய் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த அவங்க டப்பாவில் இருந்த ரூபாயை எடுத்து காசு எடுத்து கொடுக்குறாங்க. இவனும் வாங்கிக்கிட்டு பாக்கெட்டில் வச்சான். எல்லோரும் காணிக்கையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே நேராக 2 வீலர் எடுக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிடுறாங்க. சர்ச்சில் போன அம்மா ஒரு இடத்துல பெண்கள் பக்கத்தில் இருக்காங்க, அப்பா வந்து ஆண்கள் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணாமல் வழக்கமாக நேராக சர்ச்சில் முன்னால் போய் உட்காந்துருவான். அந்த முன்னால் பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் உட்கார இடத்துல கீழே போய் தரையில் உட்காந்துட்டான். அன்றைக்கி ஐயர்வாள் வந்து என்ன சொல்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, வசனம் சொல்கிறாங்க, பைபிள் கதையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணி காணிக்கையை பற்றி சொல்கிறாங்க. எல்லோரும் காணிக்கையை வந்து என்ன செய்யணும், அவங்கவுங்க சொந்த பணத்திலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயர்வாள் பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய கதையெல்லாம் சொல்லி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்கிறாங்க, உண்மைகள் சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி ஐயர்வாள் நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயர்வாள் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணுறவன் கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறாங்க, அர்ப்பணிப்பை பற்றி சொல்கிறாங்க. காணிக்கை கொடுக்கணும், கடவுளுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க. இதை கவனமாக கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது இவனோட மனசில் படுது, அப்போ நம்மளும் கடவுளுக்கு எதாவது செய்யணுமே, நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இருந்துகிட்டு இருக்கும்போது சர்ச்சை நடக்குது, முடிஞ்சிட்ருக்கு. அப்போ நீங்களாம் அப்படி தானே இருப்பீங்க, நீங்களும் அதே மாதிரி தானே, அதே மாதிரி நல்லா கவனமாக கேட்டுறீங்களா, விளையாட மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இவன் ஜோசுவா தம்பியும் உட்காந்து நல்லா கேட்டுட்ருக்கான். அப்போது அந்த பிரசங்கத்தை விட அவன் மனசில் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான், ஐயோ நம்மளும் கடவுளுக்கு எதாவது செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த காலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சர்ச்சில் நம்ம காணிக்கை எடுக்கிறாங்க. அந்த டைம் வந்துடுது, பாட்டு காணிக்கை எடுக்கும்போது எல்லோரும் கொண்டு காணிக்கையை போடுறாங்க. ஆனால் காணிக்கையை வந்து 7 எடுக்கிறாங்க தெரியுமாம்மா. மற்ற நம்ம சர்ச்சிலலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போது இந்த காலம் ஒரு பை கொண்டு வருவாங்க, பையில் போடுவாங்க. ஆனால் அவங்க சர்ச்சில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தட்டை பண்ணி ஈட்டுவாங்க, தட்டில் எல்லோரும் காசு போடுவாங்க. அப்போ காசு போடும்போது இவன் எல்லோரும் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடமா பேசிட்டு வராங்க. அப்போ இவனோட மனசில் என்னப்படுது, நம்ம எதாவது செய்யணும், அப்போ நம்ம கேட்ட சத்தியம்படி நம்ம எதாவது அர்ப்பணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கான். இவன் பக்கத்தில் வரும்போது தட்டை வாங்கிட்டு தட்டை என்ன செஞ்சான் தெரியுமா, தட்டை வாங்கினான். ஐயோ இவங்க காணிக்கை எடுக்கும், ஏன் இவன் வாங்குறான்னு நினச்சாங்க. ஐயோ அவன் நினச்சான். உடனே தட்டை வாங்கி கீழே வச்சு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டான். ஐயோ ஏன் இப்படி நிற்கிறேன், ஏன் இப்படி நிற்கிறேன்னு எல்லாம் கேட்குறாங்க. இல்லை எல்லோரும் காணிக்கப்பட்டாங்க, நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பார்த்தியா எவ்வளோ அழகான ஒரு அர்ப்பணிப்பு, அவனோட மனசில் எவ்வளோ தொடப்பட்டிருக்கான் பார்த்தீங்களா. அதாவது தன்னையே காணிக்கையாக கொடுக்குறான். இயேசுப்பாவை கூட கடவுள் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா, தன் ஒரே பேரான குமாரனையே இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ தன்னை அனுப்பிக்கிறது தப்பு இல்லையே அப்படின்ட்டு வச்சா எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. பார்த்தீங்களா இந்த ஜோசா தம்பி எவ்வளோ அழகாக அந்த புரிஞ்சுக்கிட்டான், எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டான்னு. நம்மளாம் காணிக்கை கொடுக்கணும் என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டு வரோம். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. என்ன பண்ணோம்னா, நம்ம கையிலேருந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம்ல, அப்பா அம்மா டெய்லி ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து வைப்பீங்களா, உன்னோட பணத்துலேருந்து போட்டால் தான் அது வந்து கடவுளுக்கு நல்ல பிரயோஜனமான இதாக இருக்கும். ஏன்னா தன்னோட உழைப்பிலேருந்து தன்னோட பணத்திலேருந்து கொடுக்கணும்.
ஆமாம், அப்பா அம்மாட்ட வாங்கி கொடுக்கறது வந்து 2ஆம் பட்சம் தான். முதல்ல வந்து நம்மகிட்ட இருக்கிற பணம், அப்பா அம்மா நமக்கு ஒரு பணம் கொடுப்பாங்கல்ல, ஐயோ நீ கூட நினைக்கலாம், ஐயோ டெய்லி 5 ரூபா தராங்க, ஒரு சாக்லேட் வாங்க தானே தராங்க, அதனால் செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாதுப்பா. அதாவது அவங்க கொடுக்குற பணத்தில் கொஞ்சம் சேமித்து வைக்கணும். அந்த பணத்திலேருந்து 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அதைத்தான் நம்ம எடுத்து என்ன கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கணும். உன்னோட பணத்துலேருந்து கொடுக்கும்போது தான் கடவுள் அதை வந்து உன்னை ஏற்றுக்கிடுவாங்க. நீங்கள் செய்வீங்களா? அந்த ஜோசப் தம்பி அதே மாதிரி தான் செஞ்சான், தன்னையே கொடுத்தான். அதனால் கடவுள் அவனுக்கு பின்னால் ரொம்ப ஆசீர்வதிச்சார். அதனால் நம்மளும் அந்த காணிக்கை கொடுக்குறதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல தன்னையே அர்ப்பணிக்கணும். தன்னை அர்ப்பணித்தோம்னா இதெல்லாம் தனக்கு தானாக வரும். செய்யலாமா? செய்வீங்களா? என்ன தம்பி தங்கச்சி, இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? தன்னை அர்ப்பணிக்கணும், தான் கடவுளுக்கு தம்மையே கொடுக்கணும். அப்படிக்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? செய்வீங்க தானே? ஓகே, நல்லது. இனிமேல் எல்லா பிள்ளைங்களும் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழணும். ஓகேயா? பாய் பாய் பாய். அடுத்த வாரம் இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பத்தியா இப்போ நம்ம சர்ச்சுக்கு போனோடனே காலைல போன உடனே சண்டே, ஏமா எனக்கு காணிக்க காசு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உங்க அம்மா என்ன பண்றாங்க? ஒரு 1 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க, சில வீட்டில் 2 ரூபா கொடுக்குறாங்க, சில வீட்டில் 10 ரூபா கொடுக்குறாங்க. நீ அந்த காணிக்க தூக்கிட்டு கொடுன்னு ஓடி வந்து சர்ச்சில் இருந்து என்ன பண்ற, அந்த காசை போட்டுட்டு அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்க. யார் காசு? அம்மா காசு, அப்பா காசு, அவங்க கொடுத்தாங்க. அப்படி கொண்டு போடுறது யாருக்கு ஆசீர்வாதம்? உனக்கு அம்மா அப்பா கொடுக்குற பாக்கெட் மணி இருக்கு பத்தியா, அதுல இருந்து நீ செய்யணும். இந்த பையன் என்ன பண்ணான் பத்தியா, அவனே கொடுத்தான். அதான் பெஸ்ட். அவனையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அதான் சூப்பர். நீ 2 பைசா இருந்தாலும் பரவாயில்ல, 5 பைசா இருந்தால உன்னுடைய காசுல நீ கொடுக்க முயற்சி பண்ணணும். உனக்கு அப்பா அம்மா கொடுத்த பாக்கெட் மணில இருந்து கொஞ்சத்துக்கு கடவுள் கொடு. என்னன்னு எனக்கு அம்மா ஒரு 100 பைசா தராங்க ஒரு மாசத்துக்கு, அதை கொண்டு காணிக்கப்பட்டா ஆண்டவர் தானே அந்த 100 ரூபாய் தர அம்மாவுக்கு அப்பா குறை செய்யிருக்காங்க. அதுல ஒரு சின்ன தொகையை ஆண்டு கொடுக்கலாம்ல, கொடுத்து பாரு. ஆண்டவருக்கு இந்த வயசுல இருந்து தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சேனா, இந்த வயசுல இருந்து உன்னுடைய காரியத்துல இருந்து காணி கொடுக்க ஆரம்பிச்சேனா, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே வருங்காலத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ நிச்சயமா காண முடியும். உனக்கு தெரியுமா, கடவுளுக்கு கொடுத்தவங்க யாருமே நஷ்டப்பட்டு போனதே கிடையாது. கிறிஸ்துவுக்காக இழந்தவங்க யாருமே தரித்திரரானதே கிடையாது. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர் நீ கொடுக்கறதுனால ஒரு நாள் குறைபட மாட்டேன், கொடுக்கணும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம அடுத்தபடியா ஆக்டிவிட்டி டைமுக்கு வந்துட்டோம். இந்த தடவை ஆக்டிவிட்டியில என்ன பார்க்க போறோம் தெரியுமா? வித்தியாசமான ஆலயங்களை பார்க்க போறோம். சில சர்ச்செல்லாம் உனக்கு தெரியவே செய்யாது, நீ கேள்விப்பட்டு கூட மாட்டேன். அப்படி சிறப்பான ஆலயங்களோட படங்கள் அப்படியே உங்களுக்கு காண்பிப்பாங்க. நல்ல கவனமா பாரு. சில சர்ச்சுக்கு முடிஞ்சா நீ போகலாம், உனக்கு பக்கத்துல யாரும் இருந்தா பார்க்கலாம். ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தகச்சமா அந்த இடத்துல போய் பார்க்கலாம். திருநெல்வேலியில இருந்து நீங்க கன்னியாகுமரி டூர் பண்ணீங்கன்னா கூட அந்த சர்ச்சை போய் பார்க்கலாம். இந்த மாசம் நம்ம பார்க்க போற சர்ச்சு தோமா ஆலயம். தோமான்னா யார் தெரியுமா? தோமா ஆண்டவருடைய 12 சீசர்கள்ல ஒருத்தர். ஆண்டவர் சீசர்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கா ஒழித்து போனாங்கல்ல, அப்படி இந்த தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவில் முதலாக கேரளாவில் சர்ச்சை கட்டினாரு. அப்படி மொத்தம் 7 சபைகளை தோமா கட்டினாரு. தோமா கட்டின 7வது சபை தான் இப்ப நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த சபை. இந்த சர்ச்சு ரொம்ப அழகா இருக்கும். நான் கூட சமீபத்தில் போய் பார்த்தேன். அங்க ஒரு சின்ன அத்திமரம் இருக்கும், அங்க சின்ன சின்ன பழைய சர்ச் இருக்கும், சின்ன ஞானஸ்தான தொட்டி இருக்கும், அழகா இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. அந்த இடத்து பேரு திருவிதாங்கோடு. நீங்க எல்லாம் பத்மவரம் பேலஸ் போயிருப்பீங்கல்ல, அதுக்கு இருந்து ரொம்ப பக்கம்தான். நீங்க அங்க போய் அந்த சர்ச்சை பாருங்க. அந்த சர்ச்சுடைய பேரு அரைப்பள்ளி. பள்ளினா கேரளால சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அரைப்பள்ளி ஞாபகம் வச்சிருக்காங்க. அது முழுமையா கட்டி முடிக்க முன்னால தோமா அங்கிருந்து போயிட்டாங்களாம். தோமா கட்டின 7 பெரிய சபைகள்ல 7வது சபை இந்த அரைப்பள்ளி சர்ச். இது இன்றைக்கு கத்தோலிக்க குருமார்களால பராமரிக்கப்பட்டு வருது. பாரம்பரியம் மாறாம அப்படியே சிறப்பாக வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த சர்ச்சுக்குள்ள நீ உட்காந்துன்னா ஒரு ஏசி ஹாலில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கல்லால் கட்டப்பட்ட ஆலயம். நீங்க பாக்குறீங்களா படத்துல, அதான் அந்த ஆலயம். முடிஞ்சா பாருங்களேன். தோமா கட்டிய ஆலயம் எவ்வளவு நாட்கள் முன்பதாக, கிபி 50ஆம் நூற்றாண்டுக்குள்ளேயே அதை கட்டிட்டாங்க. கிறிஸ்துவுக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு அந்த காலகட்டத்திலேயே கட்டப்பட்ட ஒரு ஆலயம். தோமா கட்டிய 7 ஆலயத்துல
இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் கிறிஸ்தவ ஆலயம். முடிஞ்சா பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஓகேயா குட்டி பிள்ளைகளா, இன்னைக்கு ஆக்டிவிட்டி டைம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்து நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு செய்கை காரியத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு ஃபுல்லா போட்டோ பார்த்தீங்க, அதுவும் ஒரு உண்மையான ஒரு காரியத்தை பார்த்தீங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அங்க சொன்னபடியே நீங்க என்ன பண்ணணும், முடிந்தா அந்த சர்ச்சை போய் பாருங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பக்கம் நிறைய டூர் போறீங்கல்ல, அம்மா அப்பா கூட பக்கம் போகும்போது டாடி டாடி இப்படி ஒரு தோமா கட்டின சர்ச் இருக்கான், நான் போய் பாப்பேன் டாடின்னு சொல்லி டாடி கூட்டி போய் பாருங்களேன். எவ்வளவு எடுத்து பாக்குறீங்க, எவ்வளவு ஆசீர்வாதமான இடம், கட்டாயமா பார்க்கணும். ஓகேயா சரி, இப்ப இன்னைக்கு கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். அடுத்தது என்னது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி நேரம். கேட்டீங்களா? ஏப்பா அதுக்கு டக்குனு மொபைல தூக்கிட்டீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். மொபைல் எடுத்தீங்களா? எடுத்து ரெடி வச்சுக்கோங்க. சாமுவேலுடைய அம்மா சாமுவேல ஒரு சர்ச்சில் கொண்டு விட்டாங்க. அங்க ஒரு தாத்தா ஊழியக்காரரா இருந்தாங்க. அந்த தாத்தா யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகள் நீங்க. அடிக்கடி நீங்க கேட்ட கதை தானே. சாமுவேல் தாத்தாவை சாமுவேல் குட்டி பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க அம்மா ஆலயத்தில் கொண்டு விட்டாங்க. பால்குடி மறந்த உடனே அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆலயத்தில் விட்டாங்க. அப்படி விடும் பொழுது அங்க ஒரு ஐயா, ஒரு தாத்தா அந்த ஆலயத்துக்கு பொறுப்பா இருந்தாங்க. அந்த தாத்தா பேர் என்ன? கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப ஈஸி பதில். எப்படித்தானே, டக்குன்னு எழுதிட்டீங்களா? டக்கு நீங்க எடுக்கணும்னு எழுங்க. அப்படி ஒரு தட்டு தட்டுங்க. எஸ்எம்எஸ் வரும், ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒரே நம்பர்ல இருந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருனாலும் அனுப்பலாம். யார் பேர் நீங்க தெரியப்படுத்தி அனுப்புங்க. கீழே நம்பர் தெரியுதா? தெரியுதா? இந்த நம்பருக்கு அனுப்பணும். இந்த நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா ஜபாக்கா நோட் பண்ணிக்கிடுவாங்க. நோட் பண்ணி உங்க பேரை குறிச்சிட்டே வருவாங்க. வெரி குட் வெரி குட், நல்லா எழுதாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க கடைசியாக பிக்கார்டு தருவாங்க. உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்துட்டு இருக்குது. உடனடியாக அனுப்புங்க. யாருனாலும், சின்னவங்க பெரியவங்க யாருனாலும் அனுப்பலாம். ஆனா நீங்களா கண்டுபிடிச்ச பதிலாக இருக்கணும். ஓகேயா? அனுப்பிட்டீங்களா? குட். குட்டி பிள்ளைகளா, அட்டகாசமான இந்த நாளின் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நாளில் நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? ஆலயத்துக்கு போறது அவசியம். குட்டி பிள்ளை சாமுவேல் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆலயத்துல போய் வேலைகளை செய்தாரு. நீ குட்டி தம்பி குட்டி தங்கச்சி சும்மா சர்ச்சுக்கு போனோம், அம்மா அப்பா கூட போனோம், காணிக்கப்பட்டோம், வந்தோம், அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தேவ ஆலயத்துல நம்மளால என்னென்ன காரியம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். சில ஆலயத்துல போனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் நிலைமை. நீ குட்டி தம்பி குட்டி தங்கச்சி நீ அதை சரி செய்யலாமே. நீ அப்படி செஞ்சனா உங்க பாஸ்டர் இருக்காங்கல்ல, உங்க குருவான இருக்காங்கல்ல, உங்க சார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன் நல்ல பிள்ளை, சர்ச்சு என்ன அழகா மெயின்டைன் பண்றான்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அம்மா அப்பா கெட்டிக்கார பிள்ளை கெட்டிக்கார பையன் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவர் சந்தோஷப்படுறது முக்கியமான காரியம் இல்ல. அந்த சர்ச்சு யாருக்கோ கட்டிருக்காங்க, யாரோ வச்சிருக்காங்க, அப்படி கிடையாது. சர்ச்சு நம்முடைய வீடு, வீட்டை காட்டிலும் பெரியது. மறந்து போகாதீங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான அழகான சூப்பரான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெற போறேன். விடைபெறலாமா? தரக்கூடாது இல்ல? கரெக்ட். என்னைக்கு நம்ம என்ன முதல் சொன்னேன், ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிக்க போறது ஜெபம் பண்ணி முடிக்க சொன்னல. அப்பதான் அண்ணன் முடிக்க போறோம்னு நீங்க என்ன செய்யுங்கன்னு பார்த்தேன். அதனால யோசிச்சுங்களா, என்ன அண்ணன் ஜெபம் பண்ணா முடிச்சுட்டாரு நினைச்சீங்களா? நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு யோசிச்சே இருக்கிறேன். ஜெபம் பண்ணா இந்த காலத்தை முடிக்கூடாது. ஜெபம் ஆரம்பிங்க, ஜெபம் முடிங்க, அது ஆசீர்வாதம். நிகழ்ச்சி முடிக்கும் முன்பாக கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட பேசுறோம்? ஏசப்பாட்ட பேசுறோம். ஏசப்பா நான் பேசுறது கேளுங்க அப்படி சொல்லுங்க. நான் இங்கேருந்து பேசுறது மாத்திரம் இல்லை, நீங்களும் உங்க உள்ளத்திலிருந்து ஆண்டவர் கூட பேசலாம். பேசுவீங்க தானே? நான் சொல்லிச்சதை கூட சேர்ந்து சொல்லுங்க. உதடுகள் அல்ல, உள்ளங்கள் சொல்ல வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? கை கொப்பிக்கங்க, கண்ணை முடிக்கங்க, சேரெல்லாம் உட்காந்து இறங்கிருங்க, நீட்டா உட்காந்துக்கங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நீ நான் ஆலயத்தை மதிப்பேன், ஆலய காரியங்களை உதவி செய்வேன், ஆலய தேவைகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்திப்பேன். சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போயிட்டு அது போதும்னு இருக்க மாட்டேன். சர்ச்சு என்னுடைய வீடு, என்னுடைய ஆண்டவருடைய வீடு, அதை நான் மதிப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். வெரி குட் குட்டி தம்பி குட்டி தங்கச்சி. இன்னிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? சர்ச்சில் உண்ணாங்களா முடிஞ்ச காரியம் செய்யணும்.
சில சமயம் சுவிசேஷ ஒழித்து போவாங்க. அங்க போனீங்கன்னா பெரிய பெரிய ஆளுக்கு தான் வேலை இருக்கும். எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? இல்ல, உனக்கு வேலை இருக்குது. நீங்க போய் பாரு. ஆக்ஷன் சாங் கொடுக்கலாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, குட்டி குட்டி பிள்ளை அவங்களுக்கு நீங்க ஒரு பாட்டு கொடுக்கலாம். நல்லா இருக்கும். எப்படியாவது தேவனுடைய ஆலய காரியங்கள்ல நீங்க ஈடுபடணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். மீண்டும் ஒரு அழகான, அருமையான, அட்டகாசமான, சூப்பரான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். கன்க்ளூட் பண்ணுமா? ஓகே குட்டி, நம்ம அடுத்த எதுவும் சொல்லணுமா? அடுத்த செக்ஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம். சரி பிரதர், பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.